கேட்டாரா? அதனால் தூக்கி போட்டியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து போன வருஷம் வச்ச குலதெய்வ விளக்கு, நம்பிக்கையில் தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் வாங்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. அங்க பார்த்து சொல்லு. நான் உங்கள் வரலட்சுமி. நீங்க யாரு? உங்க நேம் சொல்லுங்க. யோகன் சொல்லுங்க. யோகன் சொல்லுங்க. அம்மா சமையல். இன்னைக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9:30க்கு இன்னைக்கு நாங்க வெளிய கிளம்பறோம். ஆமா. அதனால வந்து நாங்க பிளான் பண்ணி காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்னமா பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து இந்த பலாக்கொட்டை இருக்குல்லப்பா, இது வந்து வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், மட்டன் வறுவல் மாதிரியே இருக்கும். இந்த வாழைக்காய் போட்டு மீன் குழம்பு மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு, காலிஃப்ளவர் கொத்தமல்லி கிரேவி வைக்கலான்ட்டு. சரியா? வாழைக்காய் ஒரு டிஃபரண்டான லஞ்ச் டைம் நம்ம பார்க்க போறோம். ஆமா, இது முடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்காக புதுசாக விளக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் ஆடி மாதம் வச்சு தொட்டு ஆடி மாதம் மறுபடியும் மாற்றணும்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு வெளியே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 2.5 வெங்காயம் வந்து இதில் போட்டிருக்கேன். நம்ம குழம்புக்கு தான் இது. நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே இதில் வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலாக்கொட்டை வந்து வறுவல் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு 7 ஸ்பூன் கிட்ட நான் ஊற்றிருக்கேன். இப்போ ரெண்டுலேயுமே எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலாக்கொட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். சால்ட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பலாக்கொட்டை இருக்குது. பாருங்கள், நம்ம மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்துருவோம். இது கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும், அதனால் இப்படியே வச்சிடலாம். சிம்லையே வச்சிட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் நமக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதுலேயே வந்து ஒரு 3 தக்காளி, அரைச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கட்டும். பாருங்க, எப்போவுமே இந்த குழம்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இப்படி கிராஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வஞ்சர மீன் துண்டு மாதிரி இருக்கும். இப்போ இந்த வாழைக்காவை நம்ம இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதெல்லாம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் நேரம் ஆன உடனே கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதுலையே வச்சுடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நான் காலிஃப்ளவருக்காக நறுக்கி போட்டிருக்கேன். அதோட 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வாழைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். இது கொதித்து வர்ற வேலைக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து இது நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிண்டி நடுப்புற நல்லா கிண்டி விட்டுக்கங்க. ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய், ஒரே ஒரு காலிஃப்ளவர் தான். வெங்காயம் தக்காளி இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த காரம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டாவும் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்படி காம்போடு போட்டால் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்ல மசாலா வடை ஃபுல்லாக போய் நல்லா வந்து பலாக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம சத்யா பாட்டை போய் நீ என்ன பண்ண? என்ன தூக்கி போட்டு வந்த சத்யாப்பா கிட்ட? தண்ணியா? எதுக்கு தண்ணி தூக்கி போட்ட? உன்னை கேட்டாரா சத்யாப்பா? தண்ணி கேட்டாரா? அதனால் தூக்கி போட்டியா? அம்மா சமையல் தான். சரி, சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து காலிஃப்ளவருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரு. அதனால் அதை எடுத்து போட்டுக்கலாம். இதில் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் கரண்டியில் எடுக்கிறேன். இது வந்து அப்படியே ஒரு கிண்டிட்டு நம்ம உப்பு மட்டும் சேர்க்கல பாருங்கள். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் சைடிஷாக நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சிம்மில் வச்சிடணும். வாழைக்காய் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு கொதிக்கணும், அதனால் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல திக்காக இப்படி கிரேவி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். சூப்பராக இன்றைக்கி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை வறுவல், வாழைக்காய் மீன் குழம்பு. மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சுட்டு நம்ம வாழைக்காய் வந்து அதில் சேர்த்துருக்கோம். சாதம். அதுக்கப்புறம் நம்ம வந்து போன வருஷம் வச்ச குலதெய்வ விளக்கு. நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் இப்படி தானே எண்ணெய் வந்து வடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அதுக்கு வேறு ஒரு இது பண்ணலான்னு இருக்கேன். அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. ஏன்னா மண் அகல் இல்லைங்களா, அதில் ஊற எண்ணெய் வந்து கீழே வரும். அதனால தான் ஒரு தட்டு வச்சு நான் ஏற்றின்னு இருக்கேன். நிறைய பேர் சொன்னீங்க தட்டு வச்சு தான் ஏற்றுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நான் அதை வந்து மறுபடியும் புதுசாக வைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னன்றவங்க ரொம்ப தூரம் இருக்கீங்க, அவுட் ஆஃப் தமிழ்நாடுலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்றைக்குமா கரெக்டாக வைக்கணும். இல்லைப்பா, அதான் ஆடி வெள்ளி அவங்கவுங்க குலதெய்வத்தை பொறுத்துப்பா. ஒரு சிலருக்கு வந்து பெரிய இது மதுரை வீரர் அந்த மாதிரினா திங்கக்கிழமை தான் வைக்கணும். வளர்ப்புறையில் வைங்க உங்களுக்கு. அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமைக்கெல்லாம், செவ்வாய்க்கிழமை வைக்கலாம், வெள்ளிக்கிழமை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து நம்ம இது மதுரை வீரருக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பெருமாள் கும்பிட்றவங்களா இருந்தால் சனிக்கிழமை கூட நம்ம வைக்கலாம் தாராளமாக. ஆமாம். ஸோ இது வந்து நிறைய ஒரு பெரிய இது, நமக்கு நிறைய பேர் வந்து ஒரு நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் வாங்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அது வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒருத்தர் சொல்லி வச்சு நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோவிலேயே இதை வந்து சரி நம்ம அடைஞ்ச நல்ல ஒரு பலன்களை மற்றவங்களும் அடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுவோடு இதை ஆரம்பித்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. நிறைய பேர் நம்பிக்கையோடு வாங்கிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வெளியில் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் கோயம்பேடு தான் போயிட்டு இப்போ தான் வந்தோம். எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பூஜை ரொம்ப ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கடையை வந்து மளிகை கடையை ஓப்பன் பண்ணணும். ஆஃபீஸில் வந்து அங்கே வந்து எல்லா பொருளும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்ருக்குறோம். 1 மாதம் எங்களை போட்டு படுத்தி எடுத்த இந்த வேலை நாளைக்கு தான் கொஞ்சம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட முடியும்னு நினைக்கிறேன். வாங்க வந்து எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம். 2வது நாங்கள் வந்து பெயிண்ட் தான் வந்து மாற்றிட்டோம். வெள்ளை கலர் அப்படின்றது அது வந்து ரொம்ப அழுக்குப்படியுது, டக்குன்னு வந்து அழுக்காயிடுது அப்படின்றதுனால எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். நாளைக்கு தான் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காய் எல்லாமே வாங்கி வந்துச்சு தான் முடியும். இந்த கலர் மாற்றிட்டோம். நம்ம வந்து குறைக்கிற மாதிரி கலர் கேட்போம். அதாவது அழுக்கப்பட்டாலும் குறைக்கிற. இது பேர் என்னப்பா? எனாமல் பெயிண்ட். எனாமல் சாப்பிட்றேன் கடையில். ஸோ கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து மார்னிங், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு
அப்படியே ஷார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லாகவே இது பண்ணி ரிப்பேர் பண்ணதுட்டு ஒரு கணபதி ஹோமமும் பண்ணிடலாம். எஸ், நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அம்மா ஒன்றும் இல்லை ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து இதுவாகிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்னிலேருந்து எல்லாமே விட்டாச்சு. நம்ம நாளையிலேருந்து புது நாளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு வந்து கலர் அடிச்சிருக்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டோட்டலாக மாற்றி இருக்கிறோம். அப்புறம் மேலெல்லாம் பெயிண்டிங் வந்து இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் பண்ணணும். இன்னும் அதுக்கு வேலை இருக்குது. சரி, கொஞ்சம் கேப் விடுவோம். கேப் விட்டுட்டு இல்லை, அவங்களே வந்து 2 மந்த் வந்து கேப் விட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராக் ஏதாவது இதுவாகுதான்னு பார்த்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வந்து பூஜைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.